மருதூர் கிராமம் பச்சை வயல்களும் அமைதியான மக்களும் கொண்ட ஒரு அழகான பிரதேசம். அறுவடைக்கு சில நாட்களே இருந்த நிலையில் வயல்கள் முழுவதும் பொன்மயமான கதிர்கள் செழித்திருந்தன. விவசாயிகளின் நீண்ட கால உழைப்புக்கு கிடைத்த வெகுமதியாக அது காட்சியளித்தது. ஐயா நடராஜன், இந்த வருஷம் நம்மளோட விளைச்சல் ரொம்ப நல்லா இருக்கு. கடந்த 10 வருஷத்துல இப்படி ஒரு செழிப்ப பார்த்ததே இல்ல. ஆமா முருகன், நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. நான் இந்த முறை விளைச்சலை வித்து வட்டிக்கு பணம் கொடுத்த கந்தவேல் செட்டியார் கடனை மொத்தமா அடைச்சிட்டு என் பொண்ணு கல்யாணத்துக்கு சேமிச்சு வைக்கணும். நான் கூட என் வீட்டு கூரைய பழுது பார்க்கணும். கடந்த புயல்ல ரொம்ப சேதமாயிடுச்சு. எல்லாத்துக்கும் நல்ல காலம் பிறக்குதுன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். சரி, நாளைக்கு காலையில களத்துல சந்திப்போம். முருகன் தன் மனைவி காமாட்சியிடம் வந்து இந்த முறை விளைச்சல் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்பதை பற்றி மிகுந்த மகிழ்ச்சியுடன் பேசினான். கடவுளே, இந்த முறை மட்டும் மழை சரியான நேரத்தில் நின்றுவிட்டால் எல்லோருக்கும் நல்லது நடக்கும். செட்டியார் தொல்லை இருக்காதுன்னு நினைக்கும் போதே நிம்மதியா இருக்கு. ஆமாம் காமாட்சி, இந்த முறை எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்ம கஷ்டம் தீரப்போகுது. விவசாயிகளின் நம்பிக்கை நிலைக்கவில்லை. திடீரென வானம் கருத்தது. இடியின் சத்தம் பயங்கரமாக இருந்தது. தொடர்ந்து பேய் மழை பெய்ய ஆரம்பித்தது. அது ஒரு வாரத்திற்கும் மேலாக ஓயாமல் பெய்தது. ஐயோ, இந்த மழை நிற்கவே இல்ல. இது அநியாயம். இனி என்ன ஆகும்? நாம் எல்லாம் அழிந்து விடுவோமே. கடவுள் மேல் நம்பிக்கை வையுங்கள், எல்லாம் சரியாகும். ஆனால் மழை நிற்கவில்லை. விளைச்சல் முழுவதும் நீரில் மூழ்கி பாழானது. வயல்வெளிகள் தண்ணீர் மட்டுமே நிறைந்திருந்தன. கடவுளே, இந்த முறை எங்கள் நம்பிக்கை முழுவதும் தண்ணீரிலே மூழ்கிவிட்டது. இனி கந்தவேல் செட்டியாரின் கடனை நான் எப்படி அடைப்பேன்? விவசாயிகளின் அழிவுச் செய்தி கந்தவேல் செட்டியாருக்கு தெரிந்தது. அவர் உடனே கிராமத்திற்கு பணம் வசூலிக்க வந்தார். முருகன், கடனை திருப்பிக் கொடு. விளைச்சலை வித்து தர்றதா சொன்னேன். இல்லைனா உன் நிலம் எனக்கு சொந்தம். செட்டியார் ஐயா, விளைச்சல் பாழாகிவிட்டது. கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கள். நான் விறகு வெட்டியாவது கடனை அடைக்கிறேன். ஓய், உனக்கு 2 நாட்கள் அவகாசம் தருகிறேன். அதற்குள் பணம் கொடுக்கவில்லை என்றால் உன் நிலம், உன் வீடு எல்லாமே என்னுடையது. முருகன் வீட்டிற்கு வந்து நடந்ததை மனைவியிடம் சொன்னான். கந்தவேல் செட்டியார் 2 நாட்கள் கால அவகாசம் கொடுத்திருக்கிறார். பணம் கொடுக்கவில்லை என்றால் நிலத்தை பறித்துக் கொள்வார். இப்போது நாம் என்ன செய்வது? இந்த வீடும் நிலமும் தான் நமது வாழ்வாதாரம். 2 நாட்கள் ஓடின. பணத்தை ஏற்பாடு செய்ய முடியவில்லை. வேறு வழியின்றி முருகன் தனது நிலத்தின் ஆவணங்களை செட்டியாரிடம் கொடுக்க நேர்ந்தது. இனி இந்த நிலம் என்னுடையது. பார்த்தாயா, கடனை திருப்பிக் கொடுக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் என்று? முருகன் அங்கிருந்து வெளியேறினான். அவனது கால்கள் கனத்தன. கண்களில் கண்ணீர், மனதில் ஒரு நாள் முருகன் காட்டில் விறகு வெட்டி கொண்டிருந்தான். அப்போது அங்கே ஞானகுரு என்று அழைக்கப்பட்ட ஒரு முனிவர் வந்தார். மகனே, எனக்கு ரொம்ப பசியாக இருக்கிறது. உன்னிடம் சாப்பிட ஏதாவது இருக்கிறதா? இல்லை முனிவரே, என்கிட்ட சாப்பிட எதுவும் இல்லை. ஆனால் என்னிடம் இருக்கும் இந்த 5 ரூபாய்கள் மட்டுமே இருக்கின்றன. நீங்கள் அருகிலுள்ள கடையில் உணவு சாப்பிடலாம். முருகன் அந்த 5 ரூபாயை முனிவருக்கு கொடுத்துவிட்டான். மகனே, நீ பெரிய மனம் கொண்டவன். நான் உனக்கு ஒரு ரகசியத்தைச் சொல்கிறேன். இந்த காட்டில் மாய சந்தை என்று ஒன்று கூடுகிறது. நீ அங்கே போய் மளிகைப் பொருட்களை வாங்கிவிட்டு உன் வாழ்க்கையை நடத்து. முனிவர் வழியை காட்டிவிட்டுச் சென்றார். முருகன் அடுத்த நாள் யாருக்கும் சொல்லாமல் காட்டுக்குச் சென்றார். முருகன் நீண்ட நேரம் காட்டில் அலைந்த பிறகு திடீரென மரங்களுக்கு நடுவே ஒரு பிரகாசமான ஒளியையும் சலசலப்பு சத்தத்தையும் கேட்டான். அதுதான் அந்த அற்புதமான மாயச்சந்தை. முருகன் தானியங்கள் விற்கும் கடைக்குச் சென்றான். ஐயா, இந்த சந்தையில் அரிசி மற்றும் கோதுமையின் விலை என்ன? மகனே, நீ எந்த தானியத்தை எடுத்தாலும் 50 கிலோ மூட்டை 1 ரூபாய்தான். அப்படியானால் எனக்கு 50 கிலோ அரிசியும் 50 கிலோ கோதுமையும் கொடுங்கள். முருகன் பணம் கொடுத்து மூட்டைகளை எடுத்துக்கொண்டு கிராமத்தை நோக்கி புறப்பட்டான்.
அவன் முகத்தில் நம்பிக்கை தெரிந்தது. முருகன் மூட்டைகளுடன் வீடு வந்தான். இந்த தானியம் எங்கிருந்து வந்தது? நம்மிடம் பணம் இல்லையே. இது கடவுளின் கருணை. அந்த முனிவர் சொன்ன இடத்தில்தான் இது கிடைத்தது. அங்கே தானியம் மிகவும் மலிவான விலைக்கு கிடைக்கிறது. நிஜமாகவா? இனி நம் குடும்பம் மீண்டும் பழையபடி பிழைத்துக் கொள்ள முடியும். இந்த நிறைய தானியத்தை நாம் கடையில் விற்று பணம் சம்பாதிக்கலாம். முருகன் தானிய மூட்டைகளை மளிகை கடையில் விற்று நல்ல பணம் சம்பாதித்தான். முருகன் தினமும் மாயச்சந்தைக்குச் சென்று பொருட்களை வாங்கி விற்று நல்ல லாபம் ஈட்டினான். அவன் இப்போது ஒரு பெரிய வணிகனாக மாறி முழு கிராமத்திற்கும் ஆதரவாக ஆனான். செட்டியாரின் ஆள் ஒருவர் செட்டியாரிடம் வந்து முருகனின் வளர்ச்சியைப் பற்றி சொன்னார். என்னது, சாப்பிட ஒரு தானியம் கூட இல்லாத அந்த முருகனா? இது எப்படி நடந்தது? அப்போது முருகன் அங்கே வந்தான். செட்டியாரையா, இந்தாங்க உங்கள் கடனுக்கான முழு பணமும். தயவு செய்து என் நிலத்தின் ஆவணங்களை திருப்பிக் கொடுத்து விடுங்கள். ஆமாம் முருகன், நான் இப்போதே உன் நிலத்தின் ஆவணங்களை திருப்பிக் கொடுத்து விடுகிறேன். நன்றி செட்டியாரையா, இப்போது என் நிலம் எனக்கு திரும்பி கிடைத்துவிட்டது. முருகன் மகிழ்ச்சியுடன் தன் வீட்டை நோக்கிச் சென்றான். அடுத்த நாள் செட்டியார் திருட்டுத்தனமாக முருகனை பின்தொடர்ந்து சென்று மாயச்சந்தையின் இருப்பிடத்தை கண்டார். ஓ, அப்படியானால் முருகன் இங்கே இருந்துதான் வாங்குகிறானா? நாளைக்கு நான் இங்கே வந்து தங்கமும் வைரமும் வாங்குவேன். மறுநாள் செட்டியார் சந்தைக்கு புறப்பட்டார். அடேங்கப்பா, அந்த சந்தை எங்கே போச்சு? நேற்றைக்கு இங்கேதானே இருந்தது. செட்டியார் சுற்றுமுற்றும் பார்த்தார். எதுவும் கிடைக்கவில்லை. அவன் கோபத்துடன் வெறும் கையுடன் திரும்பினார். முருகன் தன் மனைவியிடம் கடைசியாக சந்தைக்குச் சென்று நன்றி சொல்லப் போவதாக சொன்னான். நான் ஒரு மாய சந்தைக்கு போய் எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லலாம் என்று நினைக்கிறேன். முருகன் காட்டில் முனிவரை கண்டான். மகனே, அந்த சந்தை இப்போது அங்கே இல்லை. அது வேறு ஒரு உண்மையான தேவை உள்ளவனுக்கு உதவச் சென்றிருக்கும். நீ போய் மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை நடத்து. முருகன் திரும்பும்போது செட்டியாரை கண்டார். நீ எல்லா பணத்தையும் அந்த மாய சந்தையிலிருந்துதான் சம்பாதித்தாய் என்று எனக்குத் தெரியும். சீக்கிரம் அந்த சந்தைக்கு போகும் வழியை எனக்கு சொல், இல்லைனா நல்லா இருக்காது. செட்டியாரையா, அந்த சந்தை இப்போது வேறெங்கோ போய்விட்டது. அது தேவையுள்ளவர்களுக்கு மட்டுமே தெரியும். பேராசை கொண்டவர்களுக்கு தெரியாது. அப்படியானால் நீ சொல்ல மாட்டாய். உன்னை பார்த்துக் கொள்கிறேன் முருகன். செட்டியார் ஆத்திரத்துடன் அங்கிருந்து சென்றார். அடுத்த இரவு முருகன் கடையை பூட்டி சென்ற பிறகு செட்டியார் அங்கே வந்து கோபத்துடன் முருகனின் கடைக்கு தீ வைத்து எரித்துவிட்டார். அவர் ஓடும்போது கிராமத்தின் தலைவர் விஸ்வநாதன் அதை பார்த்துவிட்டார். அடுத்த நாள் காலையில் பஞ்சாயத்து கூட்டம் கூடியது. ஆம், நேற்றிரவு யாரோ முருகனின் கடையை எரித்துவிட்டார்கள். கடையை எரித்தது யார்? கந்தவேல் செட்டியாரே, இவ்வளவு அப்பாவியாக நடிக்காதீர்கள். நேற்றிரவு நீங்கள்தான் முருகனின் கடையை எரித்ததை நான் என் கண்ணால் பார்த்தேன். சொல்லுங்கள் செட்டியார், உங்கள் பதில் என்ன? ஆமாம், நான் தான் கோபத்தில் வந்து முருகனின் கடையை எரித்தேன். அவனது வளர்ச்சி என்னால் தாங்க முடியவில்லை. செட்டியார், நீ நிலத்தை பறித்தாய், கடனின் பெயரால் கொள்ளையடித்தாய். இப்போது கடையையும் எரித்துவிட்டாய். நீ கிராமத்திலிருக்க தகுதியற்றவன். தலைவரையா, கோபத்தால் அல்ல, உண்மையாலும் உழைப்பாலும் மட்டுமே ஒருவன் வெற்றி பெற முடியும். செட்டியார் தனது தவறை ஒப்புக்கொண்டு விட்டார். அவரை மன்னித்து விடுங்கள். சரி, ஆனால் செட்டியார், நீங்கள் முருகனின் கடையை புதிதாக கட்டிக் கொடுக்க வேண்டும் மற்றும் கிராமத்தின் எல்லா விவசாயிகளின் கடனிலும் பாதியை குறைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் பஞ்சாயத்து தீர்ப்பு. சரி, நீங்கள் சொல்வது போலவே நான் செய்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். அநீதி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் மக்கள் ஒன்றுபட்டு நிற்கும்போது உண்மை வெல்லும், தீமை தோற்கும் என்பது உறுதியாகிவிட்டது. முருகன் தனது உழைப்பாலும் நேர்மையாலும்
மருதூர் கிராமத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக உயர்ந்தான்.